ஸ்டேக்ஹோல்டர் இம்பார்ட்டன்ட் ஸ்டேக்ஹோல்டர் யாருன்னா பேஷண்ட்ஸ் ஆர் நோயாளிகள். பட் மெனி டைம்ஸ் லார்ஜ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டு தான் ஒரு ஃபோக்கஸ், அவங்க இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் இல்லாமல் இருக்கும். ஒரு கார்டியாலஜினா அதில் ஒரு சீனியர் டாக்டர் ப்ரொஃபஸர் அவங்க தான் டாப், கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜியில் அவங்க தான் சீனியர் டாக்டர். மோஸ்ட்லி அந்த டாக்டர் சென்டர்டாக தான் அப்ரோச் இருக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் த மெடிக்கல் சயின்ஸ் ஹஸ் இவால்வ் ஒரு பீரியட் ஆஃப் டைம், நம்ம எக்ஸ்பர்டீஸ் வளர. பட் இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி அவங்க ஒவ்வொருத்தரையும் மோஷன் போகிறப்ப மோஷன் வந்து அவங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸ் மூலமாக வெளில வருது. இது எவ்வளோ பெரிய ஒரு சோஷியலி எம்பராசிங் சுச்சுவேஷன் அவங்களோட பேஷண்ட்டை பொறுத்த வரணும். அது வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அவங்களோட கஷ்டத்தை. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன், ஒரு லேடி, அதுவும் இட்ஸ் நாட் ஏ காமன் கண்டிஷன், இட்ஸ் அ வெரி 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 அன்காமன் கண்டிஷன். அதுக்கு வந்து நார்மல் மெடிக்கல் ட்ரைனிங்கில் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்போஷரும் இருக்காது. இதெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுறது, ஒய் ஒரு டாக்டர் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் ஆகுதுன்னா 5 வருஷம் மெடிசன், அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் வந்து எம்டி எம்எஸ் படிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிக்கணும், அதுக்கப்புறம் ஃபெல்லோஷிப் ட்ரைனிங்லாம் முடிச்சு, அதனால தான் ஒரு 15 வருஷம் ஆகுது. இந்த ட்ரைனிங்லாம் எதுக்குன்னா நார்மலாக வந்து ஒரு ப்ரொசீஜரை பர்டிகுலர் இன்டர்வென்ஷன், கார்டியாலஜியோ ஆர்த்தோபெடிக்ஸோ கேஸ்ட்ரோஎன்ட்ரோ ஒரு இன்டர்வென்ஷனை வந்து திரும்பி பண்ணி அதில் வந்து மாஸ்டர் ஆகணும், ஒரு காமன் ப்ரொசீஜரில் வந்து மாஸ்டர் ஆகணும், நம்ம தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான். During course of medical training பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் இன்னோவேஷன், whereas the patients don't fall into the category. ஒரு கேட்டகரி நான் ஆர்த்தோபெடிக் சர்ஜன், எல்லா நீ ரீப்ளேஸ்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்க போறது, எல்லா நீ ஆப்ரேஷன் ஒரே மாதிரி இருக்க போறது. During course of training பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பேஷண்ட்டும் டிஃப்ரெண்ட், அவங்களுக்கு என்ன அப்ரோச் இருக்குது அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு அவங்களுக்கு கிடைக்காது. அதுல வித்தியாசமா யோசிக்கிறவங்க தான் சம் டாக்டர்ஸ் பிகம் இன்னோவேட்டர்ஸ், மெடிக்கல் சயின்டிஸ்ட்னு சொல்லி மெடிக்கல் இன்னோவேட்டர்ஸ். அவங்க மெடிசன் முடிச்சுட்டு பியூர்லி ரிசர்ச் சைட் போயிடுவாங்க, லேப் சைட் போயிடுவாங்க. காமன்லி பிஸி ப்ராக்டிஷன் இவங்களுக்கு வந்து ரொட்டீன் பண்றது தான் பண்ணுவாங்க. ஸோ பட் இந்த பேஷண்ட் such a socially embarrassing problem and this needs an innovative approach. அந்த innovative approachனாலும் அதுக்காக மெடிக்கல் சயின்டிஸ்ட் லேப்ல இருக்கவங்களை கூட்டிட்டு பண்ண முடியாது, அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் வேணும். Why again I'm proud of Kaveri Hospital, the multidisciplinary approach. Yes, எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, பட் மெனி டைம்ஸ் அந்த சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் வந்து பிட்வீன் த டிபார்ட்மெண்ட்ஸே பேசிக்க மாட்டாங்க. சில சமயம் இன்னும் மோசமா இருக்கும், ஒரே டிபார்ட்மெண்ட்லயே ஒரு கார்டியாலஜிஸ்ட் பேச மாட்டாங்க, ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் பேச மாட்டாங்க. பட் வி ஆர் வெரி வெரி ஃபார்ச்சுனேட் ஃப்ரம் த டே ஆஃப் ஃபவுண்டிங் 1999 ஆரம்பிச்ச நம்ம ஆர்கனைசேஷன், சென்னையில் 2012 ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு மார்னிங் கூட நான் மீட்டிங் இருக்கப்போ எஸ் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பெஷலிஸ்ட் பற்றி பேசாம ஒரு டிபார்ட்மெண்ட்டா ஒரு பேஷண்ட்டுக்கு எப்படி பெனிஃபிஷியலா இருக்கணும்னு பார்ப்போங்கிறது தான் ஐ கன்சல்ட் அவர் டீம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரேர் ப்ராப்ளம் அண்ட் இட்ஸ் நாட் எ ஈஸி அப்ரோச், இட் இன்வால்வ்ஸ் மல்டிடிசிப்ளினரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுல் கிரெடிட் டு டாக்டர் Anand's hands are, I mean, all my colleagues say, doctors சொல்லுவாங்க he has got gifted hands. அந்த எண்டோஸ்கோபி அண்ட் கல்னோஸ்கோபியில் வந்து he is almost an authority. அவருக்கு வந்து இந்த டிஃபிகல்ட் ப்ராப்ளத்தை வேற எப்படி அப்ரோச் பண்ணலான்னு இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பேஷண்ட் அந்த ஐடியா வந்தது. தென் டாக்டர் மனோகர், டாக்டர் சுந்தர் டீம் வந்து அவங்க நார்மலாக இந்த கார்டியாக் இன்டர்வென்ஷன்ஸ்லாம் இட் இஸ் டன் இந்த ஃப்ளோரோஸ்கோபி கேத்லாப்ல தான் பண்ணுவாங்க. ஸோ ஏன் இந்த ப்ரொசீஜரை வந்து நம்ம வந்து ஒரு எண்டோஸ்கோபி சூட்ல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை ஸ்பெஷலிஸ்ட், இத்தனை மைண்ட்ஸ், இத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட்ஸ், இத்தனை இன்னோவேட்டிவ் மைண்ட் செட்டோட அப்கோர்ஸ் லிட்ரேச்சர்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்து அதுக்கு ஐ வாஸ் டெல்லிங் தம் ஆக்சுவலி இதை. ஸோ ஏன் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்றீங்க, டு மீ இட் சவுண்ட்ஸ் லைக் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட். இந்த 4 கேஸ் ரிப்போர்ட் பண்ணதுமே அவங்க அந்த ஏஎஸ்டி க்ளோசர் டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பர்டிகுலர் டிவைஸ் வந்து வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் டைமா யூஸ் பண்ணிக்கோம். வி ஷுட் சே இட்ஸ் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட். ஐம் நாட் சேயிங் ஜஸ்ட் ஃபார் ப்ரெஸ் கவரேஜுக்காக நான் சொல்லல, ரியலி ஐ ஃபீல் தட் திஸ் இஸ்
such an important thing, how super specialists or experienced should have a individual customized solution for each individual patient. The meeting already Dr. Basmani அதான் அவங்க சொன்னாங்க, அது how வந்து Kaveri, I mean, it's a patient-centered approach. Again, I'm coming back to the first sentence I said. So forget about our specialty of thing. What the patient problem, அவங்க what they need தான் இந்த particular patient வந்து இன்னைக்கு successful outcome ஆகிறதுக்கும் காரணம். Thank you. Full congratulations to, and I'm proud of really all the colleagues whom I'm working with. Thank you. என் பேர் டாக்டர் ஆனந்த். காவேரி வடபழனியில் கன்சல்டன்ட் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்டாக இருக்கேன். நான் என் பேஷண்ட் வந்து 73 வயசு லேடி, 73-year-old லேடி. அவங்களுக்கு வந்து 2018 ஷீஸ் பீன் ஹேவிங் ஒரு கொலோ வெஜைனல் ஃபிஸ்டுலான்னு சொல்லுவாங்க. பெருங்குடலுக்கும் வெஜைனாக்கும் இடையே ஒரு இணைப்பு பாதை, ஃபிஸ்டுலான்ற இணைப்பு பாதை ஏற்பட்டு அதுக்காக 2 முறை சர்ஜரியும் 2018 அவங்களுக்கு நடந்தது. அதுக்கப்புறமும் அந்த ஃபிஸ்டுலா வந்து பர்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருந்தது. அதனால ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனும் அண்ட் மலம் வந்து வெஜினா வழியாக வரதுனால ஒரு இரிட்டேஷன், பேர்னிங் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதை அந்த ட்ராக்ட், அந்த இணைப்பு பாதையை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஒரு பெரிய கடினமாக இருந்தது. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, விச் இந்த ட்ரீட்மெண்ட்லேயே ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அது. அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு, ஸோ இது நாள்பட்டு இருக்கிறதுனால ஒரு ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸாக ஷீஸ் பீன் இதே மாதிரியே இருக்காங்க. ஸோ பேஷண்ட்டுக்கும் ரொம்ப கொஞ்சம் டிப்ரெஸிங்காக தான் இருக்கும் இந்த சிச்சுவேஷன். ஸோ அந்த இதனால நம்ம ஃபஸ்ட்டு அந்த இணைப்பு பாதையை கண்ட பிறகு அதை வந்து க்ளோஸ் பண்ணுறது எப்படின்றது யோசித்தோம். அதில் ஃபஸ்ட்டு எண்டோஸ்கோப்பிக்காகவே சூச்சர்ன்றதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலான்னு தான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையும் பண்ணோம். பட் அது நாள்பட்டு இருக்கிறதுனால அந்த ஃபிஸ்டுலா, அந்த க்ளோஷர், அந்த சூச்சர் வந்து கரெக்டாக அப்படியே நிற்கலை. ஸோ அவங்களுக்கு திரும்பவும் மலம் வந்து வெஜினா வழியாக வர தொடங்கிச்சு. அதுக்கப்புறம் தான் அதை எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணுறதுன்றது, இது அந்த பாதையை அடைக்கணும். ஸோ இருதயத்தில் வந்து நம்ம ஹோல் இருந்தால் நம்ம ஒரு சில டிவைசஸ் யூஸ் பண்ணுவாங்க. வலது இருதயத்துக்கும் இடது இருதயத்துக்கும் நடுவில் ஒரு ஹோல் இருந்ததுன்னா அதுக்கு சில டிவைசஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணலாமான்றது அப்போதான் நம்ம மனோகர் சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி, அது வந்து சேலஞ்ச் என்னன்னா, இட் ஷுட் ஃபிட் வெல். அந்த கரெக்டான சைஸு, கரெக்டான லென்த் நம்ம கொடுத்தாதான் அது இருக்கும். சின்ன சைஸ் வச்சிட்டோம்னா இட் மைட் அது திரும்பவும் வெளியே வந்துடலாம். அது சரியா ஃபிட் ஆகாம இருக்கு. ஸோ அந்த சைஸ் அண்ட் லென்த் தான் இட் வாஸ் a very challenging decision which we had to take. ஃபர்ஸ்டே நம்ம அந்த இன்னொரு டிவைஸ் யூஸ் பண்ணோம். அந்த டிவைஸும் சரியா ஃபிட் ஆகலைன்றதுனால சார் இன்னொரு டிவைஸ், வாஸ்குலர் பிளக்ன்ற டிவைஸ் வச்சு தான் அதை அடைக்க வேண்டியதாச்சு.
பேசிக்கலி இது வந்து ஒரு பெரிய திறமையான ஸ்கில்ஃபுல் விஷயம்னு நான் கன்சிடர் பண்ணேன். இது வந்து ஸ்கில்லோட சேலஞ்சுன்னு இல்லை. இது வந்து என்னோட பர்செப்ஷனில் இது ஒரு டீம். எப்படி என்னன்னா, லாஸ்ட் 20 இயர்ஸ் நான் கார்டியாலஜிஸ்டாக திங்க் பண்ணுறேன். இஸ் அ கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட். ஸோ மெனி டைம்ஸ் வந்து எங்களோட தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கேஸில் எனக்கு யூனிக்குன்னு தெரியுதுன்னா, இட் இஸ் நாட் அ கொஸ்டின் ஆஃப் ஸ்கில். இது பேசிக்காக பிளானிங் அண்ட் அவர் சொன்ன மாதிரி டயக்னோஸ்டிக் சேலஞ்ச். ஸோ நிறைய தடவை இந்த ஃபிஸ்ட்ல எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. நிறைய தேடுன்னு தடவிட்டு இருப்போம், கண்டுபிடிக்க முடியாது. ஸோ டயக்னோஸ்டிக் சேலஞ்ச் ஃபர்ஸ்ட். இது எங்கே இருக்கு, எங்கேருந்து எங்கே போகுது, என்ன லென்த் இருக்கு, எப்படி இருக்குங்கிறது ஒரு டயக்னோஸ்டிக் சேலஞ்ச். செகண்ட் திங் வந்து பிளானிங் ஆஃப் த திங். எப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னா என்ன பண்ணலாம். ஸோ என்னன்னா, நிறைய டெக்னிக் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிருக்கச்ச நம்ம இன்னொரு டெக்னிக் ட்ரை பண்றச்ச நம்மளுக்கு ப்ரெஷர் கரெக்டாக இருக்கணுங்கிற ப்ரெஷர் அதிகம். ஏன்னா 2-3 டெக்னிக் ட்ரை பண்ணோம், ஃபெயில் ஆயிடுச்சு. 4வது டெக்னிக் ட்ரை பண்ணுறோன்னா நம்மளோட பிளானிங் ஹேஸ் டு பி மோர் மெட்டிகுலஸ். தேர்ட் திங் இஸ் நம்ம கிட்ட ஹார்ட்வேர் டிவைசஸ். இது டிவைசஸ் வந்து பல சைஸஸ் பல ஷேப்ஸில் வரும். ஸோ இந்த மாதிரி கேசஸ்க்கு எப்படி சூட் ஆகும் அப்படின்னு பிளான் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் டயக்னோஸ்டிக் சேலஞ்ச், செகண்ட் இஸ் லாஜிஸ்டிக்ஸ் சேலஞ்ச், இந்த மாதிரி ப்ராப்பராக பிளான். தேர்ட் இஸ் ஆப்வியஸ்லி த ப்ரொசீஜர். ஸோ ப்ரொசீஜர் வந்து நாங்கள் லாஸ்ட் 20 இயர்ஸில் ப்ரொசீஜர் பண்ணுறோன்னா கேட்லாபில் வச்சு ஃப்ளோரோஸ்கோப்பியில் டிவைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் பண்ணோம். ஸோ ஃபார் அஸ் எண்டோஸ்கோபி சூட்டில் வந்து ஃபஸ்ட்டு டைம் டிவைஸை கண்ணால் பார்த்துட்டு இப்படி தான் டிப்ளாய் பண்ணுறோன்னு பார்த்துட்டு பண்ணுறது எங்களுக்கு அது ஒரு ப்ரொசீஜரல் சேலஞ்ச். ஸோ இது வந்து மோர் ஆஃப் அ டயக்னாஸ்டிக், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸோட ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ வாட் எக்ஸைட்டட் அஸ் இஸ் பிகாஸ் நாங்கள் இது பண்ணதில்லை முதல்ல, நம்பர் ஒன். அதர் பீப்புள் ஹவ் நாட் ட்ரைட் இட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சுது. அதுதான் வெரி சாட்டிஸ்ஃபைங். சார் சொன்ன மாதிரி பேஷண்ட் வாஸ் ஸோ ஹாப்பி. ஸோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, சார் வந்து ப்ரொசீஜருக்கு முன்னாடி பேஷண்ட் கிட்ட ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ண சொன்னார். அப்போ அவர் சொன்னது எல்லாமே ஸோ இம்பார்ட்டன்ட். அந்த 8 இயர்ஸ் அந்த பேஷண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு when you heard that thing. ஆக்சுவலாக ப்ரொசீஜருக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்கச்சு நாங்கள் யோசிச்சோம், பாவம் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இத்தனை தடவை ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிடுச்சு, we should be successful this time அப்படின்னு. that was like a moral pressure on us. luckily எல்லாம் ஸ்மூத்தாக முடிஞ்சதுக்கப்புறம் ஃபாலோஅப்ல பேஷண்ட் வரச்சு, when we saw the patient smile, it is very gratifying. நம்மளுக்கு வந்து ஓகே, நம்ம ஒரு சின்ன பிரச்சனை தான், நம்ம as a cardiologist or as a gastroenterologist, it's not a big problem, it's a small problem, we have given an innovative solution. But the amount of satisfaction பேஷண்ட்டுக்கு வந்து இந்த தொந்தரவுலேருந்து வெளியில் வந்துட்டாங்களேங்கிறது தான் as a clinician ரொம்பவே கிராட்டிஃபைங்